வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய தீபக் ஃப்ரம் மொக்கரே சேனல். என்னோட சேனல் இருக்கிற மாதிரி என்னோட ரிவ்யூ கொஞ்சம் மொக்கையாக சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இயக்குனர் நிதில் சுவாமிநாதன் இயக்கி நம்மளோட விஜய் சேதுபதி அவரோட 50வது படமாக வெளியாகி இருக்க மகாராஜா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மகாராஜா இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா விஜய் சேதுபதிக்கு 50வது படம் அப்படின்னு இருக்கிறனால உண்மையிலேயே ஒரு 25வது 50வது 100வது படம்னாலே அது நடிகர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதிகபட்சம் அவங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் சரியாக அமையாமல் போயிடும். பட் விஜய் சேதுபதிக்கு 50வது படம் ஒரு சரியான பக்காவான ஒரு படமாக வந்திருக்கு. அது காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட கதையும் அது திரைக்கதைன்னு தான் சொல்லணும். அதுக்கு டைரக்டரை பாராட்டியே ஆகணும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸோ கதை நாயகனாக வரக்கூடிய நம்மளோட விஜய் சேதுபதி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சலூன் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகள் இருக்காங்க. ஆனால் அவரோட மனைவி அந்த மகள் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு தான் கட்டாங்க. ஸோ அப்பா மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடை விட்டா வீடு, வீடு விட்டா கடை. விஜய் சேதுபதி வாழ்ந்துட்டு இருக்க இவங்க குடும்பத்துக்குள்ள திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அது என்ன அசம்பாவிதம் அப்படின்றத நமக்கு பின்னாடி சொல்லுவாங்க. ஆனால் முன்னாடி இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவர் வீட்டில் ஒரு மகாலட்சுமி தூக்கிட்டு போயிட்டாங்க திருடங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ்காரங்க அது என்னப்பா மகாலட்சுமி நகையா பணமா இல்லை வேற ஏதாவது இல்லை போய் வீட்டில் பொண்ணு அம்மா தங்கச்சி யாரையாவது ஏதாவது பண்ணிட்டாங்களா இப்படியெல்லாம் கேட்குறப்ப இதெல்லாம் எதுவுமே இல்லை, அது ஒரு குப்பை தொட்டி, எங்கள் வீட்டில் மகாலட்சுமி அப்படின்றது ஒரு குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்டுவார் அவர் ஸோ ஒரு குப்பை தொட்டியை தேடி என்ன 300 ரூபா 350 ரூபா குப்பை தொட்டியை தேடியாடா எங்ககிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி போலீஸ் அவர் அடிச்சு விரட்ட இவர் அதுக்கப்புறம் நான் பணம் தரேன், 5 லட்ச ரூபா தரேன், 7 லட்ச ரூபா தரேன், நீங்கள் குப்பை தொட்டி கண்டுபிடிச்சுன்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்கிட்ட பேரம் பேசுறாரு. போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, காசுப்பட்டு நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி ஒரு பாவலா தேடுறாங்க. இந்த கதை ஒரு பக்கம் ஓடிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வீடு வீடாக போய் அங்கே இருக்கிற ஆளுங்களை அடிச்சு போட்டு பெண்களை சூறாக அடித்து அங்கே இருக்க நகை நட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு திருடிட்டு வர இன்னொரு கும்பல் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த கும்பலுக்கும் அந்த குப்பை தொட்டிக்கும் அப்புறம் விஜய் சேதுபதிக்கும் இவங்களுக்கெல்லாம் என்ன கனெக்ட், என்ன சம்மந்தம் அப்படின்ற சஸ்பென்ஸான ஒரு கதை தான் இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை இவங்க எடுத்திருக்காங்க மகாராஜா. ஸோ சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னாலே நமக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கு அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம யூகிச்சாலும் அது நடக்காமல் வேற ஒன்றத்தை கொடுக்கறது தான் சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கணும். ஆனால் இந்த படம் கண்டிப்பாக அதை நிறைவுபடுத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா கதை அப்படின்றத தாண்டி இந்த கதையே பார்த்தீங்கன்னா ஒரு நான்-லீனியரில் தான் போயிட்டுருக்கும். அதாவது நான்-லீனியர் அப்படின்னா என்னென்னா பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு எல்லாத்தையும் கலந்து தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நான்-லீனியரில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா எது பாஸ்ட்டில் நடக்குது எது இப்போ நடக்குதுன்றதே நமக்கு கொஞ்சம் குழப்பமாக போயிடும். ஆனால் இந்த கதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளேல இவங்க கரெக்டாக எழுதியிருக்க விதம் அந்த இடத்துல எங்கேயுமே நமக்கு குழப்பம் வராமல் இதுதான் இது ஒன்று அப்போ 10 வருஷத்துக்கு நடந்தது, இது இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இது ஒரு வாரம் முன்னாடி அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது, பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நடக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கேயுமே குழப்பிக்காம இப்போ நான் சொல்கிறப்ப குழப்புது, பட் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. ஆனால் அந்த அளவுக்கு தெளிவாக எடுத்து வச்சிருக்காங்க நான் சொல்ல வரேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓகே இஷா ஓகே ஒரு நார்மலான ஏதோ தமிழ் சினிமா ட்ராமா பார்க்குற மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு. பட் இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து ஸோ ஏதோ பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குன்னு நமக்கு இன்னும் ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஒரு சஸ்பென்ஸோட இன்டர்வலை முடிச்சிடுறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் இந்த படத்தோட ஃபுல் கதையுமே அவங்க ரிவீல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த சீன்லாம் என்னடா இது தேவையில்லாமல் இது ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிலாம் நம்ம நினைச்சோமோ அந்த சீனுக்கெல்லாம் ஒரு கனெக்ட் கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல வச்சு அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் உடைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு 50வது படம் அப்படின்றது இது ஒரு மைல் ஸ்டோன். அவர் நடித்ததுலேயே ஒரு பெஸ்ட் படம் இப்போ வரைக்கும் சொன்னால் இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லலாம். அண்டு சில பேர்லாம் ட்விட்டரில் போடுறாங்க ஃபிலிம் ஆஃப் த இயர்லாம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 6 மாதம் இருக்குது, இன்னும் நிறைய படங்கள் வர வேண்டியிருக்கு. அதனால் நான் அந்த மாதிரிலாம் பெரிய பில்டப்லாம் பண்ண மாட்டேன். பட் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தமிழில் வந்திருக்குன்னு கேட்டால் எஸ் இது ஒரு நல்ல படம் நான் சொல்லலாம். அதுக்காக ஃபிலிம் ஆஃப் த இயர்ன்ற மாதிரிலாம் நான் பெரிய குருடாலாம் விட மாட்டேன். ஆனால் இது ஒரு சூப்பரான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேஷாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கு காரணம் விஜய் சேதுபதி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, அனுராக் கஷ்யப் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நடுவில் அந்த நட்டின் அவர் வர்ற அந்த போலீஸ் கேரக்டர் சரி அதுவுமே சூப்பராக இருக்கும். அண்ட் சிங்கம்புலி அவர்கள் ரிவீல் பண்ணக்கூடாது, பட் சொல்லலாம். சிங்கப்புலி அவர்கள் ஒரு சீனில் சொல்லுவார், அந்த குப்பை தொட்டியை திருடுற மாதிரி நடிக்க சொல்லுவாங்க. ஐயா நான் எப்படி குப்பை தொட்டியை திருடுற மாதிரி நடித்தா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் படம் பார்க்குற நமக்கு அந்த மாதிரி தோணுச்சு, இவர் எப்படி இந்த கேரக்டர் பண்ணார் அப்படின்ற. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவருக்கு அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படம் பார்க்குறப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்னடா சிங்கப்புலி அவர்கள் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அவருடைய கதாபாத்திரமும் சரி எல்லாருமே இந்த படத்தில் அவங்க கதாபாத்திரம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன நெகட்டிவ் தோணுச்சு அப்படின்னா பாரதி ராஜா அவர்களை இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க.
அவருக்கான ரோலே வந்து பெருசாக கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு கதைக்கு பெருசாக முக்கியத்துவம் இல்லாத ஒரு கேரக்டர், சின்ன ரோலு, அதை வந்து யாரோ ஒருத்தரை பண்ண வச்சுருந்தா கூட பரவாயில்ல. அவ்வளோ பெரிய மனுஷனை கூப்பிட்டு வந்துட்டு ஒன்றுமே கொடுக்காம ஈஸியாக ஒரு 2 டைலாக் முடிச்சு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது கதைக்குமே அந்த கேரக்டர் பெருசாக முக்கியத்துவம் இல்லாத மாதிரி போச்சு அந்த கேரக்டர். ஸோ அது மட்டும் நெகட்டிவாக பட்டுச்சு. பட் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லிடுவாங்க. ஏன்னா எங்கெல்லாம் ஏற்றணும் எங்கெல்லாம் இறக்கணும் அந்த எமோஷன்ஸ்லாம் கரெக்டாக வந்து இது பண்ணி வச்சிருந்தார் மியூசிக் டைரக்டர். உண்மையிலேயே அவருக்கு வந்து பாராட்டுக்கள். அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பக்காவான ஒரு படம் இது. கதையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கோர்த்து வச்சு பார்த்தா ஒரு சிம்பிளான ஒரு நார்மல் ஸ்டோரி தமிழ் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தா உண்மையிலே வந்துட்டு பக்காவான ஃபிலிம். நான் லீனியரில் எங்கேயுமே குழப்பாமல் கரெக்டாக எல்லாத்தையும் நமக்கு அங்கங்கே டாட்லாம் கனெக்ட் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்தேன். மெயினாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எமோஷனல் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாரத்துக்கு இந்த படத்தை நீங்கள் தாராளமாக போய் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓடிடியில் வர்றதுக்கு முன்னாடி தியேட்டர்லேயே போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும் படம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம முக்கரையிலிருந்து என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 அவுட் ஆஃப் 4 கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, முடிஞ்சால் லைக் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? ஏன்னா நான் போடுற வீடியோலாம் அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வரலாம் சரி தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள். விற்கிறது கூட எல்லாம் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தீபக் ஃப்ரம் ஓகே சேனல். தேங்க்யூ நண்பர்களே. டாடா.